திருவையார் சட்டமன்ற தொகுதி எங்களுக்கு வந்து துரை சந்திரசேகரன் அவர் தான் எங்களோட தொகுதி வேட்பாளர். இப்போ அவர் வந்து மாவட்ட தலைவராகவும் இருக்கார். அந்த கட்சியில் ஓரளவு நல்லாவே சிறப்பாகவே பண்ணிகிட்டு இருக்காரு. எங்கள் தொகுதி நீண்ட காலம் தீர்க்கப்படாத பிரச்சனைனா தஞ்சாவூர்லேருந்து எங்களுக்கு திருவையாறு வழியாக அரியலூருக்கு ட்ரெயின் ரயில்வே பாதை வேணுங்கிறது தான் எங்களோட கோரிக்கை. அதுதான் நீண்ட கால பிரச்சனை. இப்போ பைபாஸ் கேட்டிருந்தோம். அது இந்த ஆட்சியில் எங்களுக்கு அதை செஞ்சு கொடுத்துருக்காங்க. எங்கள் தொகுதிக்கு மெகா டிஎன்சி வேணும். ஒரு இப்போ வந்து 5000 மூட்டா பிடிக்கிற மாதிரி மெகா டிஎன்சி இங்கே வந்து பஞ்சநதி கோட்டையில் திறந்துருக்காங்க. திருவையாருக்கு அது வேணும். அந்த திருவையாறு வந்து நிறைய நெல் விளையிற பூமி. அதனால் காவிரி ஆற்று பாசனத்தில் இருக்கிறது, நேரடி ஆற்று பாசனத்தில் இருக்கிறது. அங்கே ஒரு மெகா டிஎன்சிக்கான வேணும். செயல்பாடு ஊர்லாம் சுமாராக தான் இருக்குது. என்ன இந்த ரோடு போட்டிருக்காங்க. இன்னும் என்ன செய்ய போகிறாரு? எலெக்ஷன் முடிய போது இன்னும் என்ன செய்ய போகிறாரு? இவர் வந்து அவ்வளோதான். 5 வருஷத்துலேருந்து இன்னும் ஒரு 10 நாள் கூட 4 நாள் கூட இல்லைங்க தொகுதிக்கு. அதெல்லாம் நான் ஓட்டு போட மாட்டேன். நான் உங்களுக்கு என்ன ரோடு பிரச்சனை, இந்த முதல் வாரி கட்டணும், அதான் பிரச்சனை. எங்களுக்கு என்ன இந்த வாரியை சுத்தம் பண்ணி விட்டு வடிகாலை சுத்தம் பண்ணி விட்டா நல்லாயிருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எல்லாமே கேட்குறதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு. எல்லாம் போர் வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காரு. அந்த காவிரி நீர் திட்டம் அதெல்லாம் வந்து செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. இப்போ அவர் சட்டமன்ற உறுப்பினருக்கு மீண்டும் வாக்களிப்பீங்களா வந்தா? அவர் தான் இது. ஆமாம், இதோட 2வது பீரியட் ஜெயிச்சிட்டாரு. மறுபீரியடும் அவர் தான். தீர்க்கப்படாத பிரச்சனையெல்லாம் வந்து இந்த இது வந்து கொஞ்சம் சுத்தமாக செய்ய மாட்டேங்கிறாங்க வடிகால். ஆமாம், அதாவது வந்து மெயின் ரோட்டில் தொடச்சி விட்றாங்க, உள்ளே எல்லாம் அப்படியே கொடுத்துட்றாங்க. ரோடு வசதி இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது வேலை. இது வரையும் கொஞ்சம் நல்லபடியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன்றும் தொகுதிக்குன்னு பார்த்தாக்கா ஒன்றும் குறைகள் ஒன்றும் இல்லை. இது சில கூட்டு குடிநீர் திட்டம் கொஞ்சம் சீக்கிரம் விரைவாக செயல்படுத்த வேண்டும். ரெண்டாவது இந்த கூட்டு குடிநீர் திட்டம் கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த வீட்டு வசதி வாரியம் குடியிருப்பு திட்டம் வந்து சில மக்களுக்கு வந்து கொஞ்சம் கிடைக்காம இருக்குது, ஏழை மக்களுக்கு கொஞ்சம் கிடைக்காம இருக்குது. அதை கவனத்தில் கொண்டு கொஞ்சம் சீக்கிரம் வந்து அதையும் கொஞ்சம் பண்ணி கொடுத்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும். அவர் தேர்தல் வாக்குறுதி இவர் கொடுத்துருக்கிறாரு. தஞ்சாவூரில் ஜெயமாலைபுரம் பகுதியில் பழைய குப்பை கிடங்கை நகர்ப்புற எல்லைக்கு மாற்றி தருவேன் என்று ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்காரு. அது இன்னும் நிறைவேற்றப்படலை. அவர் காலத்திலேயே அவர் கொடுத்த உறுதிமொழியை நிறைவேற்றி தந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். அதே போல் தஞ்சாவூரில் பாதாள சாக்கடைகள், இணைப்பு சாலைகள்லாம் மோசமாக இருக்குது. பாதாள சாக்கடை அடிக்கடி ட்ரைனேஜ் வெளியாகி துர்நாற்றம் ஏற்படுகிறது. இதையும் அவர் காலத்திலேயே உரிய நடவடிக்கை எடுத்து செஞ்சு கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம். மீண்டும் அவருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தஞ்சாவூர் தொகுதிக்கு போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தால் நிச்சயம் அவர் வெல்லக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கிறது. மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக நின்று வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் சொன்னதெல்லாம் எதுவும் நடக்கலை. வாய்மொழியாக சொன்னாங்களே ஒழிய எதுவும் நடைமுறைக்கு வரல. மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் அதிகமாக அதில் விரிவாக்கம் பண்ண வேண்டியிருக்கு. ஏழை எளிய மக்களுக்கு அது பயன்படக்கூடிய வகையில் இருக்கும். இதெல்லாம் மக்களுடைய எதிர்பார்ப்பு. அவருடைய நலத்திட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாரு. நிறைய பாதாள சாக்கடைகள் ஓலமாக இருந்ததெல்லாம் சரி பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி பழுதடைந்த சீரமைக்கப்பட்ட அந்த பாலங்கள், அதே மாதிரி ரோடு சம்மந்தப்பட்ட ஏரியாக்கள்லாம் வந்து அவர்கிட்ட போய் நேரடியாக முறையீடு பண்ணாங்கன்னு உடனே அவர் வந்து தகுந்த நிறைய நடவடிக்கை எடுத்து எல்லாத்தையும் சரி பண்ணுறாரு. இன்னும் ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்கிரமிப்புகள் பகுதிகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் முன்னாள் மேயர் வந்து நிறைய பண்ணாங்க. இப்போ இருக்கிறவங்க நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பாதசாரிகளுக்கு இடையூறு இல்லாத வகையில் நிறைய ஆக்கிரமிப்புகள் அகற்றினாங்கன்னு தஞ்சாவூர் மாநகரத்தினுடைய பரப்பளவும் சரி அகலவும் சரி நல்லா நீண்ட அகலமாக இருக்கும். சில இடங்களில் தவறாக நடக்கிறது வந்துட்டு பொதுமக்களுடைய குறைகளில் மாவட்ட ஆட்சியருடைய கவனத்துக்கு கொண்டு போனாலும் அவங்களும் மாவட்ட ஆட்சியர்களும் விவசாயிகள் குறைத்திருக்கும் நாள் கூட்டம், பொதுமக்களுடைய குறைத்திருக்கும் நாள் கூட்டத்திலெல்லாம் தெளிவாக சொன்னாங்கன்னா உடனே அதை வந்து சீர் செஞ்சு அதை நடவடிக்கை எடுக்கிறாங்க. நல்ல விதத்தில் தஞ்சாவூருடைய முன்னேற்றம் நல்லா இருக்கு. அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தா இது எம்எல்ஏவா வந்தா வாக்களிப்பீங்களா? அடுத்த முறை மக்கள் செய்த முடிவு தானே இது, நம்மளா செய்யறது முடிவு இல்லை. அடுத்து வாக்களிக்கிறது போது மக்கள் செய்யற முடிவு தான். என்னோட முடிவு எங்கே எப்போ வருவோ என்னன்னு சொல்ல முடியாது.